ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கென்று சிறப்பான காரியத்தை, தன் ஜனங்களுக்கென்று சிறப்பான காரியத்தை செய்கிறவர்கள் தான் ஹீரோக்களாய் வேதமே மதிக்கிறது. அப்ப நம்ம இன்றைக்கு ஏதோ கிறிஸ்தவர்களாய் இருக்கிறது இல்ல, நீ கிறிஸ்துவாவே மாறணும். கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள வரணும். இவங்க எல்லோரும் செய்ததை காட்டிலும் இந்த உலக மக்களை மீட்கும்படியாய், ரட்சிக்கும்படியாய், அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமாக்கும்படியாய் தேவனுடைய குமாரனே பூமிக்கு இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாடுகளை ஏற்று துக்கங்களை ஏற்று சிலுவையை சுமந்து மரித்து நம்மை மீட்டார். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நம்ம அட்லீஸ்ட் நம்ம மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கணக்கு பாருங்க. கடவுள் இன்றைக்கு நல்ல ஒரு சபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டு உன்னை சுற்றி வாழ்கிறவர்களும் பரலோகம் போகணுன்ற எண்ணம் உடையவர்களாய் நீங்க வாழணும். நான் மட்டும் பரலோகம் போனா போதும்ன்றது, என்னை சுற்றி இருக்கிற குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். அது உன்னுடைய கடமை.